வெல்கம் டு மை சேனல் அஜி கிரிஷ். ஸோ நம்ம இப்போ என்ன இந்த vlogல பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கான பேக்கிங் வேலைலாம் முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு. ஸோ வாங்க எங்கே போகிறோன்றத வீடியோக்குள்ளே போகும்போது ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ட்ரெயின் வந்தாச்சு, வாங்க போகலாம். ஒரு அவர் நின்று சிதில நின்று வந்தா அப்படியே சஸ்மி பாரு சாப்பிடுங்க இல்லையா? இல்லை திருநெல்வேலி வந்துட்டோம்ல. சஸ்மி வந்ததும் காலத்தில் இறங்கிட்டோம்ல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா? முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். எஸ், குற்றாலம் அருவி தாங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ஏங்க அங்கிட்டு பார்த்தா அருவி கொட்டுது, இந்த பக்கம் பார்த்தா நாங்கள் ஃபன் பண்ணுறோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். Early the next morning. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ்டங்கா அப்படியெல்லாம் கேட்குறேன். பை பை சொல்லுங்க. மார்னிங் டிஃபன் கேசரி, இட்லி, சட்னி. வாங்க சாப்பிடலாம். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. Next day. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள். கெஸ் பண்ணிங்களா? ஆமாங்க, திருநெல்வேலி அல்வா கடை, இருட்டு கடை அல்வா. பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம். இது எந்த கோயில் தெரியுங்களா? ஆமாங்க, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தாங்க. ஸோ இங்கே நம்ம 11 விளக்கு போட்டால் செல்வம் சேரும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம 11 விளக்கு வாங்கி விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். நல்லா சாமியை வேண்டியாச்சு. நமக்கும் கொஞ்சம் செல்வம் சேரட்டுமே, பார்ப்போம். ஆமாங்க, அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆனால் இந்த விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்பட்டுட்டாரு. என் ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எனக்கு பண்ணலை. ஆனால் எனக்கு தனியாக ஸ்பெஷலாக பண்ணார். ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஆனால் அந்த கோயிலும் இடையில போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டோம். பொங்கல் வச்சாங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. சோறு தான் முக்கியம். என்ன பண்ணுறது, சாப்பாடுக்கு போய் தானே ஆகணும். அதுவும் கடவுளோட கொடுக்குறாரு அப்படின்னா போய் சாப்பிட்டு ஆகணும். பச்சிக்கும்ல.
என்னன்னு தெரியுது. Yeah, welcome. கிராமத்தில் கல்யாணம் முடிஞ்சோடனே பலகாரம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தாங்க. யாருக்காச்சும் தெரியாமல் இருந்திருந்தாலோ இல்லை யாராச்சும் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃபுல்லாலாம் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் பலகாரம் கூட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. சரிங்களா, அதுதான். இதில் பொண்ணு மாப்பிள்ளையும் வருவாங்க. அவங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளையும். இவங்க கல்யாணத்துக்கு தாங்க திருநெல்வேலி வந்திருக்கோம்.